இப்படி கஷ்டப்பட்டு நம்ம ஒரு கீட்டோ டயட் இருக்கிறதுனால எதற்காக இருக்கணும்? என்ன பலன்கள்? அப்படின்னும்போது, ரேப்பிட் வெயிட் லாஸ் சடனா வெயிட் குறையணும் அப்படின்னும்போது, இந்த கீட்டோ டயட் ஒரு அற்புதமான ரிசல்ட்களை குடுக்கிறது. ஏன்னா டைரக்ட்டா சயன்ஸ் இருக்குல்ல. நீங்க கார்போஹைட்ரேட்டே எடுக்கல. எடுக்கிறதெல்லாம் ஃபேட் மட்டும் தான். அப்படின்னும்போது உங்களுக்கு இன்சுலின் சுரக்கிறதுன்றது பெரிய அளவுல இருக்காது. அப்படின்னும்போது உங்களுக்கு ஃபேட்டா கன்வெர்ட் ஆகுறது கம்மி. அப்ப எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி குளுக்கோஸை நீங்க குடுக்க மாட்டேன்றீங்க. அப்ப இருக்கிற கொழுப்புல இருந்து தானே அந்த கீட்டோன் பாடிஸம் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றதுனால கண்டிப்பா ரேபிட் வெயிட் லாஸ்க்கு இந்த கீட்டோ டயட் யூஸ் ஆகுதுன்றது நம்பர் 1. 2வது, திருப்பியும் இந்த அன்கண்ட்ரோல்டு இந்த சுகர் பேஷண்ட்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு, சுகர் லெவல்ஸ் அவங்களுக்கு கண்ட்ரோல் வர மாட்டேங்குதுன்னா, அப்போ அவங்களுக்கு இந்த கார்போஹைட்ரேட்ஸை தடுத்து இந்த மாதிரி ஒரு டயட்ல போகும்போது சுகர் நம்மளுக்கு கொஞ்சம் சீரில் கண்ட்ரோல்ல வருது அப்படின்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கு. 3வது, இந்த தேவையில்லாம ஓவரா பசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் இதுல கொஞ்சம் கண்ட்ரோல் வருது. நல்ல ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்ல போறதுக்கு ஓரளவுக்கு உதவுது. இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கு.